வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த அரசு பள்ளியில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதற்கோசரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளியினுடைய ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம், 2-3 டிகிரி படிச்சிருக்கலாம், வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கலாம். ஆனால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வேலை வாய்ப்பு எலிஜிபிள். அதேமாரி 10ஆம் வகுப்பு முதல் எந்த ஒரு பட்டப்படிப்பு வரை படித்திருந்தாலே போதும். எந்த ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலுமே ஓகே, இவங்களுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிக்கு உதவியாளர், வாட்ச்மேன், கேட் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கிடையாது, கேட் வாட்ச்மேன். கேட் வாட்ச்மேனுக்கு நைட் வாட்ச்மேனுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாருமே யோசிக்கலாம், நான் 10வது முடிச்சுட்டு நான் எதுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு வேலை வாய்ப்பு வந்து நம்ம குறைபாடோடையோ எதையும் பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரரி ஜாப்ஸ் என்ன போடுறாங்க, என்ன இப்படி போடுறாங்க, இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஈஸியாக வந்து டீச்சர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து மேலே போகலாம். அதாவது ஒரு டிகிரி ஹோல்டருக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலை வாய்ப்புக்குள்ளேயே நுழைய முடியல, எங்கள் குடும்பத்தில் யாருமே நுழைய முடியல அப்படிங்கிற கட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேனா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வயது இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சார் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட க்ளோஸாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டே படிக்கலாம், கோச்சிங் கிளாஸ் போகலாம், இதுமாரி நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா காத்தால சாயந்தரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த பூட்டை அதிலே லாக் பண்ணி விடுறது மொதல் வேலை. லாக் பண்ணி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் ஈவினிங் தான் வரப்போகிறீங்க. இருந்தாலும் ஸ்கூலில் தான் இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க மோட்டர் ஆப்ரேட்டர். எல்லா ஸ்கூல்லையுமே மோட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். அந்த மோட்டர் ஆப்ரேட்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு குளறுபடி நடந்தால் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா தராங்க. 8,500 12,000 ரூபா வரைக்கும் சம்பளம். நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். வாட்ச்மேனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு நீ டிகிரி ஹோல்டராக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கட்டாயமாக எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வருவாங்க. அதாவது வாட்ச்மேனுக்கு. உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12th, அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். என்னங்க ஸ்கூலில் என்னங்க உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எல்லா அரசு பள்ளிக்குமே ஒவ்வொரு உதவியாளர் இருப்பாங்க. எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரின்ஸிபலுக்கும் ஒரே ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது, அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது, போய் வாங்கிட்டு வரணும், அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். இதுமாரி வேலைவாய்ப்பு. இவங்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. அப்படியே வந்தவங்கன்னா லெட்டர்ஸ் வந்து கொண்டு போய் போடணும். இந்த வேலைக்கு மட்டும் கிடையாது, டீ காஃபிக்கு மட்டும் கிடையாது. ஏதாச்சும் தபால் வருது, தபால் போகுது, ஏதாச்சும் கொண்டு போய் கொரியர் போடணும், ஏதாச்சும் அட்டெண்டன்ஸில் போய் கையெழுத்து வாங்கிறது, எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்கிறது, இதுமாரி எல்லா விதமான வேலைவாய்ப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உதவியாளரை தான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இப்போ அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்தந்த ஊரிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுபடலாம். இங்கே ஆட்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்கூலுக்கு வேண்டானாங்கன்னா உடனே இந்த ஸ்கூலுக்கு தூக்குவாங்க. இதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னா உங்களுடைய ஹெட் மாஸ்டர். அவர் தான் வந்து சொல்லணும், இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு உதவியாளர் வேண்டாம், நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் வேணா கூப்பிட்டுக்குங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வேறு ஸ்கூலில் போட்டுப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை நீங்கள் உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீண்ட நாள் அந்த ஸ்கூலில் வந்து பணியாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கும் தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வேணும், அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூன் வேணும், வாட்ச்மேன் வேணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியூன் வாட்ச்மேனுக்கெலாம் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். அதேமாரி ஆசிரியரும் கேட்டிருக்காங்க, அதாவது பள்ளியினுடைய ஆசிரியரும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது எல்லா ஃபுல் டீட்டெயிலையுமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கல்வி தகுதி ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏ அல்லது இயற்பியல் முடிச்சிருக்கணும், வேதியியல், பிஎஸ்சி பட்டப்படிப்பு இது ஒன்று. ஓகேங்களா? பியூன் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். ரெண்டுக்குமே ஒன்றாவே கொடுத்துட்டாங்க, சேம் தான். 8th இருந்தது, இப்போ வந்து 8th எடுத்துகிட்டு 10th கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எதுக்கு 8th எடுத்திருக்காங்க அப்படின்னா சரி மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th தானே, அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10th வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லெட்டர்ஸ் வருது, வாங்குறது பிடிக்கிறது உதவியாளர் செஞ்சாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையெழுத்து போடுறதோ பிடிக்கிறதோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூன் வாட்ச்மேனுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு 21 வயது முதல் 50 வயது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையுமே நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா விதமான தகவல்களை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி பெற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு 21 வயது முதல் 50 வயது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பியூன் வாட்ச்மேனுக்கும் அதேமாரியே தான் 21 வயது முதல் 50 வயது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு டைம் நீங்கள் வந்து சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை 19,900 ரூபாய் முதல் 35,000 வரை தராங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னாலே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. போக போக நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் உங்கள் கைவசப்படுத்திக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்வு செய்முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு நடைபெறும், தனிப்பட்ட நேர்காணல் நடைபெறும். அதாவது அவங்க சொல்லக்கூடிய தமிழ் உச்சரிப்புகள், தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ஹேண்டில் பண்ணி கரெக்டான சூழ்நிலையில் இருக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பை சரி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5/6 அதுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து அவைலபிளாக கொடுக்குறேன்.
தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்மளுடைய சேனலை. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.